மாமனுக்கு பதிலு மச்சான் நாங்கிறவா அவன் படியில போட்ட பறிச்சுங்க மாதிரி அவன் சொல்ற புரியல சங்கரா தெரியாதா கண்டு போடலாம் அவருக்கு 8 பட்டசுகள் என்னடா என்னடா கொள்ளாது வீட்டுக்காரருக்கு வீட்டுக்காரி 8 பட்டசுகள். ஆமா ஆமா 8 மனைவி. ஆமா என்னடா கையால கறி வச்சி என்ன கைய ரெடியா அவன் வைக்கும் போதே 8 பட்டசுகள் 8 பட்டசுகள் 8 மனைவில நான் மட்டும் தான் அவருக்கு ஆசை மனைவி. நீ தாலியால பண்ணாடி பேரு ஆமாங்க பேரு ஆசை மனைவி அப்பா போனா நம்ம ஆம்பியனோ தமிழ்நாடு யாரு வர முடியும் பேரு ஏண்டா ஏய் உடா அவங்க புரிஞ்ச மாட்டாங்களே அப்படியே இருந்து போறாங்க. என்னது உங்களுக்கு பாத்து ஓஹோ எல்லாரும் உண்மையாலுமே புரிஞ்ச மாட்டாங்களா சரி ஆமா உனக்கு போய் எழுது அதனால அவருக்கு சொந்த அத்தை புள்ள அவருக்கு மட்டுமா அத்தை புள்ள அத்தை புள்ள அதனால நான் வருவன் என்று வெளி வச்சு பார்த்து கொண்டிருப்பான் கூப்பிடாதே மாமா சுமத்திரா அது வயசுல வந்து போட்டு போறோம் நான் பேச்சு வரேன் இன்னைக்கு கல்யாணம் நடந்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பவுனு 1,10,000 ரூபாய் விக்குது இல்லையா? ஆமா ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணி போனா 5 பவுனு கேக்குறான். ஆமா 10 பவுனு கேக்குறான். ஆமா பவுனு விற்கிற வேலைக்கு அவரு செலவு பண்ணி அவரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி இருப்பாரு. அவரு மேல அவரு ஏறுவாரு, பொண்டாட்டி மேல அவரு ஏறுவாரு. போய் யாருன்னா முன்ன வந்து யார் சொன்னாலும் யாரு இது யாரு உங்க அம்மா தொழில் கொடுப்பா ஒரு நாள் பொட்ட பையன் வயசாகி போச்சு வீட்டுல துண்டு பண்ண
மாமா தேவி சுபத்ரா சொல்லுமாமா தங்களுடைய வார்த்தைக்கு மல்லிகை வாட்சி வந்தார் வாசத்தை எடுத்து உங்கள் பாதத்தால் எடுத்து பண்ணினாலும் பாதத்தால் கொடுத்து பண்ணினார் வீசி தேவி ஆசையா சுபத்திரை பந்தரம் வணக்கம் 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 தேவி சுபத்ரா சொல்லுமாமா என் மாமனுடைய தங்கை சுபத்திரா என்றென்று சுகமாக எழுந்துரு. பாம்பா சரி பதமாக இருக்கலாம். பாம்பு வந்தா பதமாக வைக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பொண்டாட்டி வந்தாலும் உனக்கு ஈடாகாது. கல்யாணம் பண்ணி வந்தவன் என்ன நம்மள சொல்றது பூவோட நாலு மனம் பேசிட்டான் போ பாத்துருக்கிறீங்கல்ல ஓரமா எவ்வளவு போறாங்க ஆயிரா எனக்கு 9 வயசு. ஆமா நல்லா வாழ்ந்துருப்பா என்று 16 செல்வம் கட்டி
ஓடி வந்து உங்கள் பாதத்தை படைந்திருக்கிறோம். நல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீங்க. சரி, இதுதான் போதிலும் ஒரு வார்த்தை. ஓடியாங்க, ஓடுங்க. பாத்து வார அமர்ந்து சுவாமி
அதான் கேட்கிறேன். ரவுண்டு கட்டி நீங்க அடிப்பீங்க அப்படின்டா. நான் உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் ஓடுறது கல்யாணம் என் மாமு பெண்ணு என் மாமு தங்கச்சி அக்காவும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமா அப்படியே கொஞ்சம் சுதவரத்துல மரியாதை இல்லை வளைத்து ஆமா மச்சி குடி பார்த்து ஆமா மச்சி குடி அறுத்து ஆமா ஆச்சாரி கரம் முடிச்சேன். ஆமா அவங்க என்ன நடந்துச்சு எதற்காக அழைத்தல் என்று கட்டளை அடி அழைத்தால் நீ என்ன எப்படி ஆட்வேலுக்கு எப்படி ஒன்னும் தப்பா செய்யல. தீர்த்த மாலைக்கு போறோம். நாங்களும் வரத்துக்கு போய் நாகத்திற்கு நாங்க வந்து நான் வந்து மல்லிகைப்பூ, நீ வந்து காக்கடா பூவு கழிச்சு விட்டு கம்பெனி என்ன பூவு எதற்காக அழைத்தேன் என்றால் 13 வனவாச அஜ்ஞாதவாசம் தொலைச்சோம், 18 முடித்தோம். முடித்து அண்ணனுக்கு சிவாலயம் கட்டி 32 நாள் ஆகிறது. எவர் நான் சொல்றீங்களோ 5 முகப்படுத்த பஞ்ச கல்யாணி குதிரை இருக்கிறது. போயினாலே அந்த பஞ்ச கல்யாணி குதிரை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து திரவியங்கள் சேர்த்து கப்ப பழம் சேர்த்து யாகம் செய்து அப்பாவாகிய ராமசாமி ஐயாவை சொர்க்கப்படி அனுப்ப வேண்டும். அதற்காக உங்களை அழைத்து விடை பெற்று செல்லலாம். பஞ்ச கல்யாணி குதிரை இருக்குது. பத்ராவதி நாடு என்ன வாங்க போறீங்க? எவர்னா சொல்லுங்க இருக்கக்கூடிய 5 முகப்படுத்த பஞ்ச கல்யாணி வாங்குங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. வீட்டை விட்டு ஆம்பளை வெளியே போனா அவ்வளவு சிரமமா போறேன்னு சொல்றீங்க, போங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்டு போங்க. நீங்கள் இல்லுமா என்ன வாரே சொல்லு வேணும் ஒரு ஒரே ஒரு வார்த்தை கேட்டு போங்கன்னு சொல்றோம். ஒரு பொம்பளை சொல்ற வார்த்தை ஆம்பளை கேட்கணும். ஒரு வார்த்தை கேளுங்க. பொம்பளை சொல்ற வார்த்தை சொல்றத கேளு.
பொம்பளை சொல்ற வார்த்தை ஆம்பளைக்கு அதான் பொழப்பு நல்லா இருக்கும். மகாராஜா மகாராஜா போயிட்டா. அதுக்காக அந்த ஆம்பளை தான் பொம்பளை. பொண்டாடி எட்டு பொண்டாடி கட்டினேன். நீங்க போறேன்னு சொன்னீங்களே, உங்க பேனர்லாம் சொல்லவே இல்லை. சரி. ஒரே ஒரு வார்த்தை கேட்டு போங்க தான் சொல்றோம். என்ன கேட்கணும்? அவர் எங்கள் அண்ணன் கண்ணன் அவர் நீங்க போறேன்னு சொல்றீங்களே, எங்க அண்ணன் கண்ணனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். ஒரு குடும்பத்துல நடக்கிறது புருஷனுக்கு பொண்டாடி தான். ஆமா. மத்தவன் எதுக்கு இந்த வக்காலத்து? அதானே, அதனால என்ன வேணான்றீங்க? ஏய், அத சொல்ற பேச்சு கேளு. நீ சொல்றது நாங்க அகல, நான் சொல்றது நீ கேளு. சரிதான். இது குடும்பத்துக்காரங்க. ஆனா எங்க ஐயா கேட்டு இருந்தாருன்னா இன்னும் 85 வயசுல தான் அவருக்கு ஆயுசு. அம்மா சொன்னாங்க என்கிட்ட. அவர் இருந்திருப்பாரு. சரி. அவர் சொல் பேச்சு கேட்காதால சொர்க்கபாதை அடைஞ்சிட்டாரு. சரி. அவர் கெட்டவருக்கு சொல்ல வரல. உண்மைதான். உன் வார்த்தையை நான் கேட்கிறேன். உன் பேச்சு என் பேச்சு தான் இங்க. சரி. மத்தவன் பேச்சு இங்க இறங்குது. அப்ப எங்க அண்ணன் அம்மா ஒரு கேவலமா பேசுறேன். நான் சொல்லுங்க, நாத்தனார் போடி. யார் நாத்தனாய் கூட? மகாராஜா என்ன சொல்றாருன்னா 18 அதுக்கு என்ன சொல்றேன்? எங்க அண்ணன் ஒண்ணு இட்டுல போலாம். நான் சத்திர கூட பரபரல பிறந்தவன். சரி. ஒரு ராஜா நானு. ஒண்ணு ராஜனா கிடையாது. அவன் நான் எப்படி போறது? இட்டுமா கூடாது. எனக்கு தேர் வாட்டவன் அவன். ஆத்து கட்டு கொச்சு போடுறான். சொல்லு. அவன் எனக்கு தேர் வாட்டவன். ஆமா. தேர் பாக்குறான். நான் எப்பேற்பட்ட ராஜா? பாரத போர் வீரன். என்ன பார்த்தா பாரத போர் வீரன் கேட்டுக்கோங்க. மரியாதை கேட்பேன். மாநாள பொண்டாட்டி கூப்பிட்டுவான். அவனை நான் இட்டு போனா ஜெயிப்பான். சரி, பாரதம் பாரதம்னு சொல்றியா? எங்க பாஞ்சா இவன் பாரத கதையை சொல்லுங்க. நம்ம எவ்வளவு ஒரே ஒரு அண்ணா மாமா பாஞ்சாலி இவெல்லாம் சும்மா வந்தவன். ஆமா. வளையாத வில்வெளித்து உள்ள மாலையிட்ட இந்த 13 நாள் வனவாசம் என் கூட இருந்தவனி. உனக்கு புரிய எல்லாமே. நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு மாமா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நான் எப்பேற்பட்ட ஆளு உனக்கு புரியும். வேடியா இருக்க வேண்டவன். ஆமா. துணியுடைய படைகள் எல்லாம் ஜெயிச்சவரான். அப்பேற்பட்ட ஆளு அவன் இட்டு போலாமா? ஆமா. ஒன்னே ஒண்ணு சொல்லு.